அதிகரிக்கும் போலி பாலியல் புகார்கள். ஒரு கை தட்டினால் ஓசை வராது. உச்ச நீதிமன்றத்தின் பரபரப்பு தீர்ப்பு. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் நொய்டாவை சேர்ந்த 40 வயது பெண்மணி ஒருவர் ஒரு துணிக்கடை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்க சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2021ல டெல்லியை சேர்ந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான 23 வயது நபர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து ஏமாற்றியதா புகார் அளிக்கிறாங்க. இது தொடர்பான வழக்குல தான் ஒரு கை தட்டினால் ஓசை வராது, அதாவது இந்த பாலியல் வழக்கை பொறுத்தவரை ஒருவரை மட்டுமே குற்றம் சாட்ட முடியாது, இருவர் சம்மதத்தோடு தான் நடந்திருக்கிறது என்ற பொருள்படும்படி நீதிபதி தீர்ப்பை கொடுத்துள்ளார். அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 2021ல தன்னுடைய துணிக்கடைக்கு ஒரு ஆட் பண்ணி தரணும்னு அந்த இன்ஃபுளுசரை தன்னுடைய துணிக்கடைக்கு கூப்பிட்டு வராங்க. சரின்னு அங்க வந்த அந்த 23 வயது நபர் எனக்கு ஒரு புது ஐபோன் வாங்கித்தாங்க, அப்போதான் ஆட் ஷூட் பண்ணி தர முடியும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த பெண்ணும் ஜம்மு காஷ்மீருக்கு அவரை கூட்டிட்டு போய் ஒரு புது ஐபோன் வாங்கி தராங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த நபர் அதே கடையில அந்த ஐபோனை வித்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாரு. இது கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தெரிய வர என்னன்னு போய் கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சாரி சொல்லிட்டு 20,000 ரூபாய் மட்டும் அந்த பெண் கிட்ட திரும்ப கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கரெக்டா ஆட் ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. இதன் பிறகு இருவரும் சமாதானமாகி பல பிராண்ட் ஷூட்டை சேர்ந்தே பண்றாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த நபர் வேறொரு பிராண்ட் ஷூட் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பெண்ணுக்கு ஸ்வீட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவர் சுயநினைவின்றி இருந்த போது அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அது மட்டும் இல்லாம அவங்களை நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுத்து அவங்க கிட்ட அப்போ இருந்த பணத்தையும் திருடிவிட்டு தொடர்ந்து அந்த போட்டோக்களை வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமா தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததா அந்த பெண் குற்றம் சாட்டி இருந்தாங்க. இதனால அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தனக்கு ஜாமீன் வேணும்னு அந்த நபர் கேட்டதுக்கு உயர் நீதிமன்றம் மறுக்கவே உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அமர்வு நடத்திய விசாரணையில் அந்த பெண் ஒன்றும் குழந்தை இல்லை, அவருக்கு 40 வயது ஆகிறது, அவர்கள் ஒன்றாக ஜம்முவுக்கு சென்றிருக்கிறார்கள், ஒரு கை தட்டினால் ஓசை வராது, எப்படி இதை பாலியல் வன்கொடுமை வழக்கா பதிவு செஞ்சீங்கன்னு கேட்டு அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கு. இனிமே அந்த பெண்ணை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுவித்திருக்காங்க.